ஹலோ உறவுகளே, இன்றைக்கி சிக்கன் பிரியாணி பண்ணலாமா? சிக்கன் பிரியாணிக்கு வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஊற்றி வதக்கிக்கணும். அப்புறம் சிக்கன் பீஸ் போட்டு கொஞ்ச நேரம் வதக்கிக்கணும். இந்த மசாலாலாம் சிக்கனில் படுற மாதிரி கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக வைக்கணும். அந்த மசாலாலாம் சிக்கனில் பிடிக்கும். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் ஏற்றி கொடுக்கும். அதனால் மசாலா வதக்கும் போதே சிக்கனை போட்டு வதக்கிடணும். வதக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கணும். வேக வச்சுட்டு தயிர் கொஞ்சம் ஊற்றினா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். தயிர் ஊற்றி கொஞ்ச நேரம் வேக வைக்கணும். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். குலைவாக வேணும்னா 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி எப்படியோ அப்படி வசதிக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். நான் சாதா ரைஸ் தான் போட்டேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸ், சீரக சம்பா எது வேணாலும் போட்டுக்கலாம். அரிசி இந்த மசாலா கூடயே அரிசி போட்டுடணும். அரிசி போட்டு வதக்கினோம்னா அந்த அரிசியில் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் மசாலா எல்லாம் அரிசியிலையும் கொஞ்சம் பிடிக்கும், ஊறும். இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் இன்னும் நல்லா கொடுக்கும். உப்பு காரமெல்லாம் அரிசியிலையும் பிடிக்கும். அதனால் இது சிக்கன் போட்டு வதக்கினோன்னே அரிசி போட்டு கொஞ்ச நேரம் வதக்கி அந்த மசாலாலேயே வேக வைக்கணும் கொஞ்ச நேரம். அப்புறம் தேவைக்கேற்ற 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் நான். அந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு குக்கர் போட்டு மூடி வச்சு 2 விசில் மூடி போட்டு மூடினோன்னா அருமையான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடும். டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ.